பாருங்கள் மரக்கட்டையில். இது இனிமேல் இந்த வண்டியெலாம் துடைக்கிறது ப்ரஷ்ஷு கட்டை இருக்கும்ல. உண்மையாலுமே எந்த பூச்செடியை வீடியோ எடுக்கிறது எதை எடுக்காமல் விடுறதுனே தெரியல. இங்கே இவ்வளோ செடிகளை பார்த்ததுக்கப்புறம் எது நமக்கு வேணும் வேணாங்கிறது யோசிக்கவே முடியல. இந்த பூ பக்கத்தில் இது அந்த பந்தல் ஏற்றி விடுறதுக்கு இது 2 செடி எடுத்துக்கலாம். அப்புறம் என்ன அது பண்ணுது? ஸ்னேக் கட்ரா. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்றைக்கி ஒரு நர்சரியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நாங்கள் கொஞ்சம் மூலிகை செடியெல்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு நர்சரிக்கு போகலான்ட்டு தான் போனோம். அந்த நர்சரியில் நான் என்னென்ன பார்த்தேன் அப்படிங்கிறதான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன். உள்ளே போனதுமே வெல்கம் போட்டிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க அந்த நர்சரி. இந்த நர்சரி நம்ம ஒசூரில் இருக்குது. ஒசூரை தாண்டின உடனே கர்நாடகா எல்லையிலே இருக்குது. இது சாமி நர்சரின்னு சொல்லுவாங்க. இதில் இல்லாத செடிகளே இல்லை, அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா செடிகளுமே கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் போகிறதுக்கான வாய்ப்பே கிடைக்கல. சரி, இந்த ட்ரிப்பாவது போயிட்டு வந்துடலாம். நிறைய மூலிகை செடிகள் நமக்கு எண்ணெய் காய்ச்சறதுக்கு தேவைப்படுது இல்லைங்களா, அதெல்லாமே அங்கே கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் போனேன். அங்கே போனப்போ எனக்கு ஒரு புது அனுபவம் கிடைச்சிச்சு. உண்மையாலுமே ரொம்ப பெரிய நர்சரி தாங்க. உள்ளே போக 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 நடக்கவே முடியல, அந்தளவுக்கு பெரிய நர்சரியாக இருந்துச்சு. இங்கே இல்லாத செடியே இல்லையா இருக்குது? இங்கே இல்லாத செடியே இல்லையா இருக்குது? இதே போல் தாங்க அங்கங்கே ஏரியா கணக்காக பிரித்து போட்டு ஒவ்வொரு ஐட்டமாக வச்சுருக்காங்க. நாம் வேணுங்கிறத அங்கங்கே ஆட்கள் நிற்கிறாங்க. அவங்க வீட்டில் கூப்பிட்டு நமக்கு தேவையான செடிகளை சொன்னோமாக்க அவங்க போய் பார்த்து எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. எடுத்துகிட்டு வைக்கிறீங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு இடமா வச்சிடுறாங்க. நாம் சொன்னோமா அவங்களே எடுத்துகிட்டு எல்லாம் வச்சிடுறாங்க. நாமளாம் எடுத்துகிட்டு வைக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. நம்ம செடிங்களை மட்டும் கேட்டோமா, நம்ம என்ன செடி வேணுமோ அதை பேர் சொல்லி கேட்டோமா போதும், அவங்க போய் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. என்னன்னாக்கா, இவ்வளோ செடி பார்த்ததுக்கப்புறம் எனக்கு எந்த செடி வாங்குறதுனே தெரியல. அந்தளவுக்கு எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. செடியோட பேருமே ஞாபகம் வரல எனக்கு. ஏன்னா அங்கே இருக்கிற பிரம்மாண்டமாக இருக்கிறத பார்க்க எனக்கு அதுங்களை தான் வேடிக்கை பார்க்க தோணுச்சே தவிர செடியோட பேர்லாம் எனக்கு எதுவுமே ஞாபகம் வரல. அவ்வளோ அப்படியே அழகுபடுத்தி வச்சுருந்தாங்க. ஒரு மரம், அந்த மரத்தில் அவ்வளோ அழகாக பூக்களை வச்சு அதை டெக்கரேஷன் பண்ணி வைக்கிறதும், ஒரு சின்ன சின்ன பொருளாக இருந்தாலும் அவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒவ்வொன்றையும் நான் அதிசயமாக பார்த்துட்டு இருந்தேன். நான் சும்மாவே நார்மலாக ஒரு சின்ன விஷயம்னாலே வாய் திறந்துட்டு பார்க்குறவ. அப்புறம் இதெல்லாம் அந்த செடியில் பார்த்தேன்னா இன்னும் நான் வாய் திறந்து தான் பார்ப்பேன். அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தேன். செடி தண்ணி விடுறதுமேங்க அங்கங்கே ஒரு பைப் லைன் மட்டும் ஏர் பைப் லைன் விட்டுருக்காங்க. டியூப்பை மட்டும் கொண்டு அதில் உள்ளே சொருகி அங்கேருந்து அப்படியே பைப் லைன் கொடுக்குறோம். எல்லா இடத்துலையும் பைப் லைன்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியவே இல்லை. ஒரே ஒரு பைப் மட்டும் தான் மேலே நீட்டிகிட்ருக்கு. டியூப்பை மட்டும் சொருகி தண்ணி விடுறாங்க. இது நல்ல மெத்தடாக இருந்துச்சு. தண்ணியும் ஃபோர்ஸாக நிறையா லேடிஸ் தண்ணி விடுறதுக்கு இருந்தாங்க. எல்லா வெரைட்டிங்க, கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் புது வெரைட்டியாக இருந்துச்சு. இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போணுச்சு. பெரிய தொட்டியில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு ப்ரஷ் கட்டை மாதிரி இருந்துச்சு பாருங்களேன். அப்படியே வீட்டுக்கு முன்னாடி அழகாக வச்சா அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம எப்படி இட்லி பூ செடி வைக்கிறோமோ அதே போல் தான் இந்த செடியும். ஆனால் நீட்டமாக அது அப்படியே ப்ரஷ் கட்டையாட்டம் இருந்துச்சு. அப்படி கொத்தாக பூவாக இருக்குது. உண்மையாலுமே எந்த பூச்செடியை வீடியோ எடுக்கிறது எதை எடுக்காமல் விடுறதுனே தெரியல. அவ்வளோ பூக்கள் இருக்குதுங்க. அடாடாடாடாடா, பூக்களே சற்று போய் விடுங்கள், இது ஒரு அழகாக இருக்குது.
இது ஒரு டிசைன் அழகாக இருக்குது. இன்டோர் செடிகள், அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி வைக்கிற அழகு செடிகள், பூச்செடிகள் மட்டும் இல்லைங்க. இந்த மாதிரி பல வகைகளுமே அங்கே வச்சுருக்காங்க. மாமரம், கொய்யா மரம், பலாமரம், இந்த மாதிரி பல மரங்களுமே வச்சுருக்காங்க. எல்லா மரமுமே இருக்குது. நம்ம தென்னை மரத்துலேருந்து நம்ம தோட்டத்துக்கு வைக்கிறதுக்கு என்னென்ன மரங்கள் வேணுமோ அது நம்ம லாட்டாக 500, 1000 இந்த மாதிரி வாங்குறதா இருந்தாலும் வாங்கலாம். அந்த அளவுக்கு மரங்கள் ஜாஸ்தியாகவும் வச்சுருக்காங்க. எல்லா வகையமும் நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சு. பார்க்கறதுக்கு செண்பக பூ மாதிரி இருக்குதுல்ல. வாசம்லாம் இல்லைடா, சும்மா அழகுதான். இதுதான் நீர் பிரமி. எத்தனை இருக்கு? எடுத்துக்க மாட்டேங்குது. அங்கேயுமே வந்து இந்திக்காரங்க தாங்க அதிகமாக வேலை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கர்நாடகக்காரங்க வேலை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லா மொழியும் தெரிஞ்சவங்க வந்து கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஏன்னா ஆட்கள் எல்லா ஸ்டேட்லேருந்து வந்து வாங்குறாங்க இல்லையா, அவங்க எல்லாத்துக்கும் எல்லா லாங்குவேஜும் தெரிஞ்சவங்க இருக்கணுங்கிறதுக்காக எல்லா லாங்குவேஜும் தெரிஞ்சவங்களும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. நிறைய பேர் ஆட்கள் வேலை செய்கிறாங்க. யார் வாங்க வந்திருக்காங்க, யார் வந்து அங்கே ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே எனக்கு அடையாளம் தெரியல. இங்கே இருக்கிற மரம்லாம் வந்து 1,00,000, 90,000, 80,000 இந்த மாதிரி ரேட்டில் தான் இந்த மரங்கள்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து ஏதாவது பெரிய பெரிய ஹோட்டலு, மால்ங்க இந்த மாதிரி இடங்களில் கொண்டு வைக்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி மரங்கள் தான் இந்த மரங்கள். நிறைய லோடுங்க ஏற்றிக்கிட்டு போயிட்டு வந்துட்டுமா இருந்தாங்க. ஏன்னா நிறைய பல்கான ஆர்டருங்க இந்த மாதிரி ஒட்டுக்காக கொண்டு போய் வைக்கிறாங்க இல்லைங்களா, அந்த ஆர்டருங்களுக்கு எல்லாமே லாரியில் வந்து ஏற்றிட்டு போயிட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்படியே நடந்து நாங்கள் போனது ஒரு பக்கம் தாங்க போயிருக்கோம். ஆனால் ஃபுல்லாக எல்லா பக்கமும் போகிறது இருந்தாலும் நம்மளால் நடக்க முடியாது. அதனால் எல்லா வண்டிகளுமே பேட்ரி வண்டி தான் வச்சுருக்காங்க. வண்டி தள்ளிட்டு போகிறதுக்கு வண்டிங்களும், கையில் தள்ளிட்டு போகிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வண்டிகளும் வச்சுருக்காங்க. எல்லாமே ரொம்ப ஈஸியாக அதெல்லாமே ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஆட்கள் நிறைய பேர் வச்சுருந்தாங்க. ஹேங்கிங் பார்த்தா எவ்வளோ இருக்குது, சூப்பராக இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே இவ்வளோ செடிகளை பார்த்ததுக்கப்புறம் எது நமக்கு வேணும் வேணாங்கிறது யோசிக்கவே முடியல. இப்போ எந்த செடி வேணாலும் எடுத்துக்கான்னு சொல்கிறாரு. ஆனால் எனக்கு எந்த செடியுமே தெரியல, எதுவும் வேணாங்கிறேன். இது இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. எடுத்துக்கலான்னு தான் ஆசையாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, எத்தனை செடி வளர்த்துறது. மூலிகை செடி மட்டும் வாங்கினோமா போதும். உண்மைதாங்க, பார்க்கும்போது எல்லாமே வாங்கிக்கலான்னு தான் ஆசையாக இருந்துச்சு. சரி, மூலிகை செடி வாங்க போயிட்டு நாம் போய் மற்ற செடிங்களாம் எடுத்து வைக்கக்கூடாது அப்படின்ட்டு தான் நான் மனசை தேர்த்திக்கிட்டு வேண்டாம் அப்படின்னு வாய் மட்டும்தான் சொன்னிச்சு. மனசு வேணும் தான் சொன்னிச்சு. என்ன பண்ணுறது, வேண்டவே வேண்டாம் அப்படின்னு ஒரே மனநிலையோடு இருந்துக்கிட்டேன். அப்படி இருந்தும் எங்கள் பந்தலில் ஏற்றுறதுக்கு ஒரு 2-3 செடி மட்டும் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா அதெல்லாம் இங்கே கிடைக்கிறது கிடையாது, அங்கே தான் இருந்துச்சு. அதனால் அதை மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அந்த முன்னாடி போட்டிருக்கிற பந்தலில் ஏற்றுறதுக்கு கொடி வகைகள் ஒரு 2 டிசைன் வாங்கி வச்சுருக்கேன். இந்த பூ புக்குதுல இது அந்த பந்தலில் ஏற்றி விடுறதுக்கு இது 2 செடி எடுத்துக்கலாம். அப்புறம் கோல்டன் கேட்பிலா அது இருக்கான்னு கேட்கலாம். அதில் ஒரு 2 செடி எடுத்துக்கலாம். அதான் யோசனை வருது. நான் போகும்போது பந்தலில் தொங்க விடுறது கேட்டுட்டு வரும்ல. என்னடா கனகாமர கலரில் இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் தெரியுது அப்படின்ட்டு இந்த செடியை போய் பார்த்தேன். இதில் ஒரு 2 செடி மட்டும் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு இந்த 2 கலர் மட்டும் எடுத்துக்கிட்டேன். எவ்வளவோ முயற்சி பண்ணியும் என்னால் முடியாமல் இது 2 மட்டும் தொட்டியில் வச்சு வளர்த்துறதுக்கு இது 2 பாட் மட்டும் தான் நான் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு கடைசியாக பில் போடுறதுக்கு கொண்டுட்டு போனோம். இதுதான் பெருசாக சின்ன
பில்லு போடலான்னு சொல்லி உள்ளே போனாக்கா அங்கே போனாக்கா கார்டனுக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே அங்கே வச்சுருந்தாங்க. அங்கே வந்து இல்லாத பொருட்களே இல்லைங்க. ஒரு விதைகள் முதல் கொண்டு கொத்துறதுலேருந்து அது தண்ணி விடுற பைப்லேருந்து நம்ம வந்து உரம்லாம் தேவைப்படுது இல்லைங்க, அந்த உரத்துலேருந்து அந்த மருந்தடிக்கிற மிஷின்லேருந்து என்னென்ன தேவையோ அத்தனை பொருட்களுமே அங்கே வச்சுருந்தாங்க. நம்ம அந்த நர்சரிக்குள்ளார போயிட்டோமாக்கா செடி வாங்கிட்டு செடியை நடவு செய்கிறதுலேருந்து செடிக்கு வளர்த்துறதுக்கு ஊட்டச்சத்துலேருந்து எல்லாமே அங்கே வாங்கிட்டு வந்துடலாம். அது எல்லாமே அங்கே வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டே வந்தோம். ஆனால் வந்து எல்லாமே பிராண்டட் பிராண்டட் கம்பெனி தான் வச்சுருந்தாங்க கட்டர் எல்லாமே. நானே ஒரு 2 கட்டர் வாங்கினேங்க. ஏன்னா கட்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம அந்த பிராண்டட் கட்டர் வாங்காமல் வேறு கட்டர் வாங்கினோமாக்கா அது கொஞ்ச நாள்லேயே வந்து கட்டர் வந்து வீணாக போயிடுது, நல்லாவே இருக்கிறதில்ல. அதனால் நான் வந்து எனக்கு கட்டர் ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு சொல்லி 2 கட்டர் வாங்கினேன். ஆனால் எங்கள் வீட்டுக்காரு என்ன வாங்குறதுக்கு எடுத்து வச்சுட்டு இருந்தாரு நீங்களே பாருங்களேன். எங்கடா ஆளை காணுமே, எங்கேயாவது சந்து பொந்தில் போய் நிற்பார் அப்படின்ட்டு போய் தேடிட்டு போய் பார்த்தா எங்கள் வீட்டுக்காரும் அயனாரும் பாம்படிக்கிற குச்சியை எடுத்து நின்றுட்டு உட்காந்துருந்தாங்க. அதில் போய் எப்படி பிடிப்பீங்க? பொறுமையாக உங்ககிட்ட நின்றுட்டுருக்கோம். ஓடி போய் ஒரு குத்து குத்துறீங்களா? அவ்வளோதான், எல்லாம் வாங்கிட்டோம். இது புளிய மரங்க, இத்தினூண்டு செடி தான் இருக்குது. பார்த்தா குரோட்டன்ஸ் மாதிரி இருந்துச்சு, ஆனால் அதிலே வந்து காய் காய்ச்சிருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அதிசயமாக இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் ஃபைனலாக என்ன சொல்கிறேன்னா, இதில் வந்து விலை வந்து ரொம்ப கம்மின்லாம் சொல்ல முடியாதுங்க. விலையெல்லாம் வந்து நம்ம நார்மலாக நம்ம நர்சரிங்களில் விற்கிற மாதிரி தான் விலை அதிகமாக தான் இருக்குது. ஆனால் என்ன இவ்வளோ பேரை வச்சு மெயின்டைன் பண்ணி இவ்வளோ செடிகள்லாம் வச்சுருக்காங்க இல்லைங்களா, அதுக்கான விலையாக கூட இருக்கலாம். ஏன்னா பெரிய நர்சரி விலை கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் போனோம். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. விலை எல்லா நர்சரிகளிலும் கிடைக்கிற அளவுக்கு தான் கிடைச்சிச்சு எங்களுக்கு. நான் நிறைய நர்சரிகளில் செடி வாங்கியிருக்கேன். அதனால் எனக்கு அந்த அனுபவத்தில் எனக்கு எல்லா நர்சரி மாதிரி தான் இங்கேயும் விலை இருந்துச்சு. கம்மியாக இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனால் எங்கேயுமே கிடைக்காத செடிகள் எல்லாமே இங்கே கிடைக்கும். அதனால் நம்ம வந்து கிடைக்காத செடி நமக்கு அப்படி தேடிட்டு இருக்கிறீங்க, இங்கே போனால் நம்ம எல்லா செடியும் ஒரே இடத்துல வாங்கிட்டு வரலாம். அதுதான் இங்கே வந்து நமக்கு பெஸ்ட்டு சொல்ல முடியுமே தவிர வேறு விலையை பற்றிலாம் நம்ம பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. இது வந்து என்னுடைய தனிப்பட்ட ஹானஸ்டான ஒரு ரிவ்யூன்னு கூட வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்படி தான் நான் வந்து சாமி நர்சரியில் போய் எனக்கு தேவையான மூலிகை செடிகள் எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். நான் என்னென்ன செடிகள் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறத நான் வீட்டுக்கு கொண்டு வந்து இறக்குனதுக்கு அப்புறமேட்டு காட்டுறேன் உங்களுக்கு. நர்சரியிலேருந்து நாங்கள் வெளியில் வரத்துக்கே எங்களுக்கு வந்து 6 மணி ஆயிடுச்சுங்க கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் வெளியில் வந்து பக்கத்துலேயே வந்து இந்த ஹோட்டல் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு சாம்பார் வடை சாப்பிட்டுட்டு ஆளுக்கு ஒரு காஃபி டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கிளம்பணும். ஏன்னா அங்கேருந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆயிரும் எங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு. அதனால் நாங்கள் அங்கேயே டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பணும். நாங்கள் வீட்டுக்கு வந்து சேர்கிறதுக்கே நைட்டு 8 மணி ஆயிடுச்சுங்க. அப்படி தான் நாங்கள் போயிட்டு வந்தோம். என்னென்ன செடிகள் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ரோஸ்மெரி வாங்கிட்டு வந்தேங்க. ஒரு 100 செடி வாங்கிட்டு வந்துட்டேன் ரோஸ்மெரியை. நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, எங்கள் தோட்டமே மூலிகை தோட்டமாக மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ரோஸ்மெரி ஃபுல்லாக நம்மளுடைய தோட்டத்தில் இருந்தே கட் பண்ணி போட்டுடலான்னு சொல்லிட்டு. கூடவே வந்து கேசவர்த்தினியும் வாங்கியாச்சு. கேசவர்த்தினி, அதுக்கப்புறம் நீர் பிரம்மி, அது கூட வந்து டீ ட்ரீ தாங்க செம்மையாக இருந்துச்சுங்க. அதுக்கு தான் ரொம்ப அலைச்சல் பட்டுட்டேன் நான். கிடைக்கவே இல்லை. அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சி கடைசியாக டீ ட்ரீ வந்து அங்கே சாமி நர்சரியில் அதுவும் ஒரு 5 செடி தாங்க வச்சுருந்தாங்க. இருக்கிறத கொடுப்பா சாமி அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். அதெல்லாம் பெரிய செடியாக கிடச்சிச்சு. ஒரு 5 செடி சின்ன செடியாக கிடச்சிச்சிங்க. எல்லா செடிகளையும் வாங்கிட்டு வந்தாச்சு. இதுக்கு மேலே தாங்க எல்லாத்தையும் நடவு செய்யணும். நடவு செய்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் காட்டுறேன்.
அவ்வளோதாங்க, இன்னைக்கு வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் நாம் மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.